ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக பழுத்தும் பழுக்காமல் இருக்க ஒரு பெரிய மாங்காய் எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, மண்டை வெல்லம் சிறிதளவு. இதுதான் மாங்காய் பச்சடிக்கு தேவையானது. முதல்ல நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாயும் சேர்த்து பிரட்டிட்டு நம்ம துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளையும் அதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா பிரட்டுங்க. ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம சிறிதளவு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டிட்டு இந்த மாங்காய் வேகிற அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுலேயே நம்ம மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சுத்தமான மண்டை வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மண்டை வெல்லத்தை சுடுதண்ணியில் போட்டு வடித்து அந்த நீரை அதில் நீங்கள் அதை சேர்த்து பிரட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பும் அதில் சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிரட்டி மேலே எண்ணெய் கக்கி வர்ற அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாளித்த சாதம் எல்லாத்துக்கும், மெயினாக தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.